ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ரேஷன் அரிசியை சூப்பராக பிரியாணி அரிசி செய்கிற டைமை விட குறைஞ்ச டைமில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆக்சுவலாக பிரியாணி அரிசி நம்ம டக்குன்னு செஞ்சுருவோம். அதோட நம்ம கேஸ் அதிகமாக காலியாகும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நிறைய பேர் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கேஸ் ரொம்ப காலியாகிடும்னு சொல்லி. ஒரு சிலர் ரேஷன் அரிசி குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொன்னாலும், ஒரு சிலர் உடம்புக்கு நல்லது சாப்பிடலான்னு நினச்சாலுமே சாப்பிட மாட்டாங்க கேஸ் காரணமாக. நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் குக்கரில் எப்படி சமைக்கிறது, அப்புறம் ஈஸியாக சீக்கிரமாக எப்படி சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ரேஷன் அரிசியை எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சமையலுக்கு அரிசி எடுப்பீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. சாப்பாடு வெந்த அப்புறமா எவ்வளோ அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதாவது நம்ம நார்மலாக எந்த குண்டால் சாப்பாடு செய்கிறோமோ அதே அரிசியில் அவ்வளோ அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு சாப்பாடு வெந்த அப்புறமா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 3 மடங்குக்கு மேலே தண்ணி வைக்கணும். இது நார்மலாக நம்ம ரேஷன் அரிசி சமைக்கும் போது, ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் வேகும் இல்லையா? அந்த ஒரு கணக்கு வச்சு நம்ம வேக வைக்கணும். அதோட அரிசி சாதம் ரொம்ப குண்டு குண்டாகவும் இருக்கும், நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் 3 மடங்குக்கு மேலேயே தண்ணி வைங்க. இப்போ 1 மடங்கு அரிசி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே 3 மடங்கு தண்ணி வைங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தடவை சாப்பாடு செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பழகிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன், அடுப்பு மேலே வச்சுட்டேன். இது அப்படியே கொதிக்கட்டுங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8:45 ஆச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம். ஆக்சுவலாக இது நல்ல பெரிய பாத்திரங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் நல்லா கிளியராக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நான் சாப்பாடு செய்கிறதில்ல, இன்னொரு பாத்திரத்தில் தான் சமைப்பேன். அது கடையில் இருக்குது. கடையில் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால இன்னும் பாத்திரம் கொண்டு வரல கடையிலேருந்து. வீட்டில் வேறு பாத்திரத்தில் நான் செஞ்சிட்ருக்கேன். அதோட இந்த பாத்திரத்தில் நல்லா டீட்டெயிலாக தெரியும், க்ளீனாகவும். அதனால தான் இது எடுத்திருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுருக்கலாம். இப்போ ஏற்கனவே நமக்கு அந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ மூடி வைக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக கொதிக்கும் இல்லையா? அவ்வளோதாங்க. கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வைங்க. கரெக்டாக 40 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. இதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் பாருங்கள். வேறு என்ன குழம்பு செய்யணும், சாம்பார், சட்னி, ரசம், பொரியல் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள். 40 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் நமக்கு வெந்த அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு சாதம் வருமோ, அதாவது நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு சாதம் வந்துருச்சு பாருங்கள். ஒரு கலக்கு இப்படி கலக்கி பாருங்கள். சாதம் நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக நமக்கு வெந்த அப்புறம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கீழே தான் வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சு கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து, அதாவது ஒரு கொதி வந்த உடனே இறக்கி கீழே வச்சிடணும். கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சாதம் முக்கால்வாசி அது வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மறுபடியும் இதை அடுப்பு மேலே வச்சு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் நம்ம செய்கிறது. 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டோம். இதுவே நீங்கள் சின்ன பாத்திரம், ரொம்ப கொஞ்சமான அரிசி இருக்குது அப்படின்னாலுமே இதே மெத்தடில் செய்யுங்க. இது நல்ல பெரிய பாத்திரம், அதோட சாதமும் அதிகமாக செய்கிறதுனால நான் கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்குது, கொஞ்சம் தான் செய்கிறீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக ஆகிடும். அடுப்பு மேலே வச்சுருங்க. இப்படி ஹை ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு வைங்க. இப்போ இது கொதிச்சுது பாருங்கள், தெரியுதுங்களா? பொங்கு வருது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடுறேன். தட்டு எடுத்துட்டு கரெக்டாக 5 நிமிஷம்னு கிடையாது, சாதம் நமக்கு வெந்த அப்புறமா நம்ம வடிப்போம் இல்லையா, அதே மெத்தடில் இங்கே நீங்கள் வடிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது உங்களுக்கு அந்த இது கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா?
ஃபஸ்ட்டே வந்து நம்ம சாதத்தை பொதுவாக நம்ம எப்போவுமே அரிசி ஊற வச்சு சாதம் செய்வோம், ரேஷன் அரிசி. நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே மெத்தட் தான் கரெக்டாக செய்யணும். அரிசியை ஊற வச்சுருந்தீங்கனாலுமே இப்படி தான் செய்யணும், ஊற வைக்கலனாலும் இப்படி தான் செய்யணும். அதனால் நம்ம எதுக்கு ஊற வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக செஞ்சுட்டோம். இப்போ இதை மூடி வச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வெந்துருச்சு 5 நிமிஷம் கொதிச்சும் போது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிச்சிக்கலாம். சாதம் வடித்து அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுதுங்களா. சாதம் நல்ல புகையாக வருதுங்க. நல்லா கொஞ்சம் ஆறட்டும், நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது சூப்பரான ஒரு மெத்தடுங்க, செம்ம சூப்பராக இது வேலை செய்யுது. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு யாராச்சும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த சாதம் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம் இல்லையா, அங்கே இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு டீச்சர். அவங்க வந்து இந்த மாதிரி சாதம் வந்து இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் வந்து ரேஷன் அரிசியா இப்படியா ஊற வச்சு செஞ்சால் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ஒரு தடவை செஞ்சு பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 4-5 தடவை செஞ்சு பார்த்தேங்க. டேஸ்ட் வைஸோ நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தெரியலை. சாதம் வந்து செம்ம சூப்பராக சாஃப்டாகவும் அப்படியே தனித்தனியாக நமக்கு வந்து சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் கஞ்சி சாதம் செய்யக்கூட அப்படியே வந்து நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்து சாதம் ஆச்சு. நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். நமக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை இப்போதைக்கு இந்த கேஸ் பிரச்சனை தான். நம்ம வந்து ஊரில் இருக்கும்போது கூட நம்ம அடுப்பில் சமைச்சிப்போம். மோஸ்ட்லி ஒடிஷாவில் வந்து ரேஷன் அரிசி வந்து நிறைய விரும்பி வந்து சமைப்பாங்க, ஏன்னா கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இருக்கும்போது இந்த அரிசி வந்து இங்கே சிட்டிக்கு வந்த அப்புறமா சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கேஸ் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம கடைக்கும் மாதத்துக்கு 2-3 கேஸ் தேவைப்படும். வீட்டில் இருக்கிற கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தது. இந்த மெத்தட் சொன்னாங்க, அவ்வளோதாங்க. நான் ஒரே ஷாக்கு, அதோட ஹாப்பியும் கூட. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ரேஷன் அரிசி நம்ம வந்து சமைக்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம மறக்கக்கூடாது. அதோட நானாக இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இது நானாக கண்டுபிடிக்கல, அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சமைச்சேன். ஆனால் சூப்பராக வேலை செஞ்சது. இதை வந்து நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் ரேஷன் அரிசி வந்து இன்னமும் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க, ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சமைக்க டைம் எடுக்குது, கேஸ் காலி ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அதோடு வந்து தனித்தனியாக சாதம் அப்படியே வந்து பளபளன்னு இருக்குது. நம்ம சாதத்தை வந்து இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து அரிசியை நல்லா கழுவுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஒரு சில அரிசி வந்து சீக்கிரமாக கொதிச்சிடலாம், ஒரு சில அரிசி கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் வந்து 5 நிமிஷமே அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண வேண்டாம். நல்லா கொதித்து வரணும். அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு டைட்டாக அப்படியே வச்சிடணும். நல்லா வந்து ஒரு 40 நிமிஷம் கழித்து மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு மேலே வச்சு சாதமாக வேக வைக்கணும். வெந்த உடனே ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே மினிமம் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். வெந்த உடனே அப்படியே வந்து வடிகட்டிடணும். அவ்வளோதாங்க, சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.